சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். இதற்கு பலஸ்ருதி பாடல்னு பேரு. இதுவரை சொன்ன 9 பாடல்களை கேட்டவாளுக்கெல்லாம் என்ன பலன் என்பதை சொல்வதுதான் இந்த நிறைவு பாசுரம். இப்போ பாசுரத்தை நாம் சேவித்துக் கொள்வோம், என்ன பலன் என்பதையும் காண்போம். ரொம்ப வித்தியாசமாக சொல்லி இருக்கிறார் பெரியாழ்வார். செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்ட வா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே. செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே. அதாவது இந்த பதிகம் என்ன சொல்கிறது என்றால், யசோதை கண்ணனுக்கு எப்படி புஷ்பம் சமர்ப்பித்தாள், அந்த புஷ்பத்தை எப்படி கிருஷ்ணனுக்கு சூட்டி விட்டாள். ஏற்கனவே அவனை நீராட்டியாச்சு, அடுத்து பூச்சூட்ட வேண்டும் அல்லவா, அதற்கு என்னென்ன பூவெல்லாம் கொண்டு வந்தா. பாடலின் முதல் வரி காணுங்கள். செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி. செண்பகப்பூ, மல்லிகைப்பூ, செங்கழுநீர் பூ என்று சொல்லக்கூடிய செவ்வல்லி, இருவாட்சி பூ, இவற்றையெல்லாம் கொண்டு வந்தாள். அதுக்காக இந்த 4 தான் இல்லை, ஒரு பாட்டுக்கு ஒரு பூன்னு 9 பூக்கள் பார்த்தோம். இது நம்ம ஆங்கிலத்துல எக்ஸெட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துல எக்ஸெட்ரான்னு போட்டுக்கோங்க. இது போல பல புஷ்பங்களும் எடுத்து வந்தாள். அப்போ செண்பக மல்லிகையோடு அவற்றோடு செங்கழுநீர் இருவாட்சி உள்ளிட்ட எக்ஸெட்ரா உள்ளிட்ட எண்பகர் பூவும் கொணர்ந்தேன். அது என்ன எண்பகர் பூ? ஒருத்தர் சொன்னார் எண்பகர்னா 8, ஆனா இதுல 9 பூனா வந்திருக்குன்னார். இந்த இடத்துல எண் என்பது 8ஐ குறிக்கவில்லை, எண்ணுனா நம்பர்னு அர்த்தம், கவுண்ட்னு அர்த்தம். 1 செண்பக பூச்சூட்ட வாராய், 2 மல்லிகை பூச்சூட்ட வாராய், 3 பாதிரி பூச்சூட்ட வாராய், 4 மருவும் தமனகமும் சீர் மாலை மணம் கமழ்கின்ற, 5 செங்கழு நீர்ச்சூட்ட வாராய், 6 புன்னை பூச்சூட்ட வாராய், அதுக்கப்புறம் 7 குறுக்கத்தி பூச்சூட்ட வாராய், அப்புறம் 8 இருவாட்சி பூச்சூட்ட வாராய், அதுக்கப்புறம் 9 கருமுகை பூச்சூட்ட வாராய். அப்ப இது ஒவ்வொரு பாட்டும் ஒரு பாட்டுக்கு ஒரு எண்ணிக்கைனா, பகர்தல் சொல்லும் போதும் ஒரு பூவுக்கும் ஒரு எண்ணிக்கை வரதா. அப்ப 1க்கு செண்பகம், 2க்கு மல்லிகை, 3க்கு பாதிரி, 4க்கு மறிக்கொழுந்து, இப்படி எண்பகர் எண்களை பகர்ந்து நம்பர் சொல்லி பூவும் கொணர்ந்தேன். அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஏற்றபடி பூவும் கொணர்ந்தேன். உனக்கு அந்தந்த 1 அப்படின்னா செண்பக பூ கொண்டு வரேன், 2ன்னு சொன்னா மல்லிகை பூ கொண்டு வரேன். அதனால எண்பகர் பூவும் கொணர்ந்தேன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஏற்றபடி உனக்கு பூ கொண்டு வந்தேன்னு அர்த்தமே ஒழிய 8 பூ கொண்டு வந்தேன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த 9 புஷ்பங்கள் தான் இல்லை, நீ இன்னும் 1 2 3 எத்தனை சொன்னாலும் ஒவ்வொரு எண்ணுக்கும் உனக்கு பூ கொண்டு வர காத்திருக்கிறேன்னு அர்த்தம். இருந்தாலும் இந்த எண் என்ற வார்த்தை சம்ஹவ் நமக்கு 8 என்பதோடு தானே நாம தொடர்பு படுத்திக்கிறோம். அப்ப 8 பூன்னு வச்சுக்கலாமான்னா ஆம், வேறு 8 புஷ்பங்கள்னு ரசிக்கலாம். அதாவது 8 விதமான புஷ்பங்கள் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அது என்ன 8 வித பூக்கள்னா, அதை பத்தி ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதா, ஞானம் புஷ்பம் தபஸ் புஷ்பம், சாந்தி புஷ்பம் ததைவச, சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், விஷ்ணோ பிரீத்திகரம் பவேத்து. நாராயணனுக்கு பிடித்த 8 பூக்களாம். அது என்னன்னா, அது செடியிலிருந்து முளைத்து வரக்கூடிய அந்த பூக்கள் கிடையாது, நம் உள்ளத்திலிருந்து முளைத்து வரக்கூடிய 8 வித நல்ல குணங்களாம். அஹிம்சை, பிற உயிர்களை துன்புறுத்தாது இருத்தல், இது முதல் பூ. 2 புலன்களை வசப்படுத்துதல், இந்திரிய நிகிரகம், புலனடக்கம், இது 2வது பூ. சர்வபூத தயா, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுதல், அது 3வது பூ. க்ஷமா, பொறுமையோடு இருத்தல், கோபம் கொள்ளாது இருத்தல், 4வது பூ. ஞானம், பகவானை குறித்து ஜீவாத்மாவை குறித்து அறிவை வளர்த்து கொள்ளுதல், ஆன்மீக அறிவு, அது 5வது பூ. 6 தபஸ், உடலை வருத்தி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை செய்தல், அல்லது தபஸ் என்பதற்கு பகவானை குறித்து சிந்தித்தல்னு அர்த்தம் உண்டு. அப்போ அனுஷ்டானங்களையும் கடைபிடித்தல்,
பகவானையும் தியானம் செய்தல், இது 6வது பூ. 7 சாந்தி, மனசை ஒரு நிலையான இடத்தில் நிலைத்திருக்கும்படி செய்தல். மனசு இங்கும் அங்கும் அலைபாயாமல், நின்றவான் இல்லா நெஞ்சினை உடையன்னு ஆழ்வார் பாடுற மாதிரி அப்படியே மனசு ஓடாமல் மனசை அமைதிப்படுத்துதல், சாந்தப்படுத்துதல், இது 7வது பூ. 8வது சத்தியம், வாய்மையை கடைபிடித்தல். அப்ப பாருங்க, பிற உயிர்களை துன்புறுத்தாது இருத்தல், புலன்களை அடக்குதல், எல்லோரிடத்திலும் கருணை காட்டுதல், பொறுமையோடு இருத்தல், ஞானம், தபசு, மனசாந்தி, மன அமைதி, அதுக்கப்புறம் சத்தியம். இந்த 8ம் தான் பகவானை மகிழ்விக்கக்கூடிய பூக்களாம். அப்ப எண் பகர் பூவும் கொணர்ந்தேன், இந்த 8 என்று சொல்லப்படக்கூடிய 8 குணங்களாகிய பூக்களையும் கொணர்ந்தேன், உள்ளத்திலே நாம் கொண்டு வந்து விட்டோம். இந்த புஷ்பங்களாலே அப்படியே உள்ளத்தில் உறையும் மாலை நாம் ஆராதிக்கிறோம். அதுவும் எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் என்று நாம ரசிக்கலாம். அப்போ எண் பகர் நம்பர் சொல்லி சொல்லி 1க்கு செண்பகம் 2க்கு மல்லிகைன்னு கொண்டு வந்தேன். அல்லது எண் பகர் பூவும் கொணர்ந்தேன், 8 என்ற எண்ணிக்கையிலே சொல்லப்பட்ட குணங்களையே பூக்களாக கொண்டு வந்தேன். இன்று இவை சூட்டவாவென்று, இது அப்படியே உன் திருவடிகளில் அர்ப்பணிக்கிறேன் கிருஷ்ணா. இன்றைய தினம் இவை, இந்த பூக்களை எல்லாம் சூட்டவா, நாங்கள் பக்தியோடு உன் திருவடிகளிலே சமர்ப்பிக்க, எங்காத்து பெருமாளா, எங்கூர் பெருமாளாக இருக்கக்கூடிய குட்டி கண்ணா, சூட்டவா, இதை நீ ஆசையோடு சூட்டிக் கொள்வதற்காக. அப்ப குணங்களை அவர் எப்படி சூட்டிக்க முடியும்? அவர்கிட்ட தான் எல்லா குணமும் இருக்கே. இந்த எண்பகர் பூவும்னு சொல்றோமேனா அப்படி இல்லை. குணங்களை சூட்டுவது என்றால் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நாம வளர்த்து கொண்டு, அது பகவானுடைய அனுகிரகத்தால் கிடைத்ததால் அதையும் பெருமாள் திருவடிகள்ல நீ அருளியது என்று அவனுக்கே காணிக்கையாக சமர்ப்பித்தல். அதனால இதை போய் பிசிக்கலா நாம சமர்ப்பித்து இந்த குணம் பெருசா பெருமாளுக்கு வரதான் மாத்தி புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா நாம பூச்சூட்டினாலும் கூட புதுசா பெருமாளுக்கு வாசனைன்னு வரப்போறதா? அவர் எப்போதும் சர்வகந்தகா சர்வரசகான்னு அவர்கிட்ட எல்லா வாசனையும் உண்டு. ஆனா நம் கடமை பூச்சூட்டுதல் அல்லவா? அது போலத்தான் இந்த குணங்களை நாம வளர்த்து கொண்டா ஆட்டோமேட்டிக்கா பூச்சூட்டி கொண்டது போல பகவான் மகிழ்வான் அப்படின்னு அதை ஃபிகரேட்டிவா புரிஞ்சுக்கணும். அதனால இன்று இவை சூட்டவா வென்று, இந்த பூக்களை எல்லாம் சூட்டி கொள்ளவா என்று சொல்லி, என்றுனா என்று சொல்லின்னு அர்த்தம். இப்ப என்றான் அப்படின்னா என்று சொன்னான்னு அர்த்தம். அது போல இங்க என்று அப்படின்னா என்று சொல்லின்னு அர்த்தம். யாரை யசோதை அழைத்தாள்னா மண் பகர் கொண்டானை. மண் அப்படின்னா மூவடி மண் வேண்டும் என்று, பகர் பகர்தல்னா சொல்லுதல் இல்லையா? மண் பகர்னா மண் வேண்டும் என்று பகர்ந்து, எனக்கு மூவடி மண் யாச்சகமாக வேண்டும் என்று மகாபலியிடம் பகர்ந்து, மகாபலி கிட்ட யாச்சகம் கேட்டு, கொண்டானைனா எடுத்துக்கொண்டவனைன்னு அர்த்தம். 3 அடி மண்ணுன்னு கேட்டார், உலகத்தையுமே எடுத்துக்கொண்டார். அப்போ மண் பகர், மண் வேண்டும் என்று பகர்ந்து, கொண்டானை உலகம், மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டானே அந்த உலகளந்த பெருமாளை, கிருஷ்ணன் தானே உலகளந்த பெருமாள். அப்ப அந்த உலகளந்த பெருமாள் கண்ணனாக வர, அந்த மண் பகர் கொண்டானை, வாயால் பகர்ந்து மண்ணையெல்லாம் கொண்டு சென்ற உலகளந்த அந்த பகவானை கண்ணனாக கண்டு ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை. ஆய்ச்சியாகிய யசோதை, அவனுடைய அன்னை, ஆயர்குல கொழுந்தாகிய அந்த யசோதை மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு, கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டுவது தானே நமக்கு ஆனந்தம், அந்த மகிழ்ச்சியோடு மகிழ்ந்து உரை செய்தன, உரைத்தன்னு அர்த்தம், வாயால் பாடிய உரை செய்த இம்மாலை. இம்மாலைனா இந்த பாமாலை, இந்த பாடல்களால் செய்யப்பட்ட சிறப்பான மாலை. ஏன்னா இந்த பாட்டு பூமாலையை பத்தி சொல்றது, வெவ்வேறு புஷ்பங்களால் செய்யப்பட்ட மாலைன்னு. அதை சொல்லக்கூடிய பாட்டு எப்படின்னா வெவ்வேறு பாடல்களால் தொடுக்கப்பட்ட அழகான பாமாலை. அப்போ பூமாலையை பற்றி சொல்லக்கூடிய பாமாலையாக இந்த பதிகம் என்பது அமைந்திருக்கிறது. அப்போ மண்பகர் கொண்ட அந்த பகவானை பற்றி ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை. ஆய்ச்சியான யசோதை ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்ன இந்த சொல் மாலை. அதை நமக்கு யார் பாடி கொடுத்தா? அன்னைக்கு யசோதை கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டிட்டா. அதை வேற யார் நமக்கு பாடி கொடுத்தாள்? பெரியாழ்வார் மட்டும்தானே நமக்கு பாடி கொடுத்தார். அதனால அதை பாடியவர் நமக்கு யாருன்னா பெரியாழ்வார். அதை பணிவோடு அவர் சாதிக்கிறார் நிறைவான வரியில. அந்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே. அதை நமக்கு பாடி கொடுத்தவர் யாருன்னா பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான், ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவனான பட்டர் பிரான் பெரியாழ்வார். அவர்தான் 10 பாடல்களாக இதை நமக்கு வழங்கினார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படிப்பட்ட ஊர்னா பண்பகர், பண்ணுனா ராகம்னு அர்த்தம், பகர்னா சொல்லுதல். பண்பகர் வில்லிபுத்தூர்னா ராகத்தோடு சொல்லப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர். அது என்ன ராகத்தோடு சொல்லும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சாதாரணமா பேசின்னு இருக்கும்போது கூட ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஊர் பேர் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றவா ராகத்தோடு சொல்லுவாளாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிம்பாளாம். மற்ற வார்த்தையெல்லாம் பேசின்னு இருப்பா, நடுவுல
பெருமாளை நினைச்சுதான் சொல்றோம்னு இல்ல, ஆண்டாளை நினைச்சுதான் சொல்றோம்னு இல்ல, பெரியாழ்வாரை நினைச்சுதான் சொல்றோம்னு இல்ல. பேச்சு வழக்குல ஸ்ரீவில்லிபுத்தூர்னு வந்தாலும் அதை ஒரு ராகத்தோடு சொல்வார்களாம். அதனால பண்பகர் வில்லிபுத்தூர் கோன், பண்ணோடு ராகத்தோடு மக்கள் உச்சரிக்கக்கூடிய, பண்ணோடு பகரக்கூடிய வில்லிபுத்தூர் கோன், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவராக இருக்கக்கூடிய பட்டர் பிரான். பட்டர்கள் என்றால் கற்றறிந்த சான்றோர்கள்னு அர்த்தம். பிரான்னா அவளுக்கு உதவி செய்பவர். பட்டர் பிரான்னா கற்றறிந்த சான்றோர்களுக்கு உதவி செய்பவர், அவர்களின் ஐயங்களையும் தீர்த்து வைப்பவர். இந்த பட்டர் பிரானாகிய பெரியாழ்வார் சொன்ன பத்தே, அவர் சொன்ன 10 பாடல்கள் இவை. அப்ப அர்த்தம் எடுத்தா, செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொடர்ந்தேன் இன்று இவை சூட்டவா என்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்து உரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர் கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே. அதனால செண்பகம், மல்லிகை, செங்கழு நீர், இருவாட்சி, இது போல எண்பகர் பூவும் கொடர்ந்தேன், எண்ணிக்கை சொல்லி சொல்லி அதற்கேற்றபடி பூக்களும் கொண்டு வந்தேன். இன்றைக்கு இவற்றை சூட்டிக்கொள்ள நீ வா என்று யாரை? மண் பகர் கொண்டானை, பகர்ந்து மண்ணையெல்லாம் கொண்டு அளந்த அந்த பகவானை, ஆய்ச்சியாகிய யசோதை மகிழ்ந்து உரைத்த இந்த பாமாலை, இதை பாடி கொடுத்தவர் யாருன்னா பண் ராகத்தோடு எல்லோரும் சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊருக்கு தலைவனாகிய பெரியாழ்வார் பட்டர் பிரான். அவர் 10 பாடல்களாக, பட்டர் பிரான் சொன்ன பத்தே, பெரியாழ்வார் சொன்ன பத்தேனா 10 பாடல்களாக இவை அமைந்திருக்கு. அப்பா இது பலஸ்ருதி பாட்டுன்னு தான் சொன்னேன். இந்த 10 பாடல்களை சொல்வோருக்கு என்ன பலன் என்று சொல்வதுதானே பலஸ்ருதி. இதுல ஒண்ணுமே இல்லையே. பட்டர் பிரான் சொன்ன பத்தே, பெரியாழ்வார் சொன்ன 10 பாட்டுன்னு மட்டும் இருக்கேன்னா ஏன் பலன் சொல்லலைங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பட்டர் பிரான் சொன்ன பத்தே, இது பெரியாழ்வார் சொன்ன 10 பாடல்கள், பெரியாழ்வார் யசோதையாகவே ஆகி சொன்ன 10 பாடல்கள். இவை யசோதை சொன்ன 10 பாடல்கள், இதுக்கு மேல என்ன பிரயோஜனம் வேணும்னு கேட்கிறார் மணவாள மாமுனிகள். அன்னைக்கு யசோதை இதே வார்த்தைகளை சொல்லித்தானே விஷமக்கார கண்ணனை இழுத்து பிடிச்சு பூச்சூட்டி விட்டா. அப்ப இந்த பாசுரங்களை நாம சேவிச்சோம்னா நமக்கும் அந்த கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டி விட்ட அனுபவமே கிடைச்சிடுமே. கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டுவதற்கு மேல நமக்கு இன்னொரு பலன் வேணுமா? இதுக்கு இன்னொரு பலன்னு சொன்னா அப்ப கிருஷ்ணனுக்கு பூச்சூட்டினதுல இவனுக்கு நோக்கம் இல்லை, ஆனந்தம் இல்லை. அதுக்கு மேல வேற ஒன்னை எதிர்பார்க்கிறான் ஆயிடுமே. கிருஷ்ணனுக்கு பூக்களை சூட்டிவிடும் ஆனந்தத்தை தவிர வேற ஆனந்தமே கிடையாது. அதனால பட்டர் பிரான் சொன்ன பத்தே, இது பூச்சூட்டுவது குறித்து பெரியாழ்வார் பாடிய 10 பாடல்கள் என்பதுதான் இதன் பெருமை. இது பூச்சூட்டுவதை சொல்லும் 10 பாடல்கள் என்பதுதான் இதை சொல்வதற்கான பலனும். ஏன்னா இதை தினந்தோறும் சொல்லி வந்தா நாம் சூட்டக்கூடிய ஒவ்வொரு பூவையும் எதிரே வந்து பகவான் சூடிக்கொண்டு ஆனந்தப்பட போறான், நமக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்க போறான். அப்ப இதுக்கு மேல தனியா ஒரு ஆனந்தம் தேவையில்லை. பட்டர் பிரான் சொன்ன பத்தே, பெரியாழ்வார் பாடிய 10 பாடல்கள் என்பதுதான் பலன். இது பூக்களை சூடிக்கொள்வதை வர்ணிக்கக்கூடிய 10 பாடல்கள் என்பதுதான் பலன். அந்த அனுபவத்தை நமக்கு தரும் என்பதே பலன். அதனால தனியா பலன் சொல்லாமல் ரொம்ப அழகாக இதை பூர்த்தி பண்ணி இருக்கிறார் பெரியாழ்வார். அதனால இந்த 10 பாடல்களையும் நாம தினந்தோறும் சொல்லி வந்தா நாம் சமர்ப்பிக்கும் எல்லா பூக்களையும் பகவான் ஆசையோடு ஏற்று நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கிறது கருத்து. இதற்கு அப்படியே ஆங்கில வடிவம். These 10 verses sung by the chief of Srivilliputur, Bhattar Piran, on the Lord who got the land from Mahabali, describing the way Mother Yashoda brought various flowers for Lord Krishna and called him to adorn himself with those flowers. Bhattar Piran, the chief of Srivilliputur, has stitched this beautiful garland of 10 verses on the Lord who got land from Mahabali. இது ஆங்கில வடிவம். இனி பூச்சூட்டல் பதிகத்தையும் நிறைவு செய்து விட்டோம். இதற்கு அடுத்தபடியாக கண்ணனுக்கு அந்திக்காப்புன்னு ஒன்று இருக்கு. இதுக்கு அப்படியே அடுத்த பதிகம் பெரியாழ்வார் திருமொழியில 2ஆம் பத்து 8ஆம் திருமொழி. கண்ணனுக்கு அந்திக்காப்பு என்று ஒரு காப்பு ரட்சை செய்ய போறா யசோதை, பெரியாழ்வார் யசோதை. அது என்ன காப்பு, என்ன ரட்சை என்பதை அனுபவிக்க காத்திருப்போம். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான திவ்ய தேசத்து பெருமாளின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது. அப்போ அடுத்து பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 8ஆம் திருமொழி அந்திக்காப்பு, எந்த திவ்ய தேச பெருமாள் அனுகிரகம் பண்ண போறார் என்பதை காத்திருந்து அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவரு மண்பகர் கொண்டானை
பட்டர்பிரான் சொன்ன பத்தே பண்பகர் வில்லி புத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே ஏ